நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார். அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே 2023, 24ல் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு. இல்லை சார், இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃபரன்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம். தரம் நிரந்தரம். முதலீட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரிக்கெட்டில் நம்ம சொல்லுவோம் ஃபார்ம் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் இஸ் பர்மனண்ட் அப்படின்னு. முதலீட்டுக்கும் இது பொருந்தும். முக்கால்வாசி நேரம் இன்வெஸ்டர்ஸ் ஃபார்மை தான் தேடி போகிறாங்க முதலீட்டில். அதாவது எந்த பங்கு ஏறுதோ அது முன்னாடி தான் முக்கால்வாசி பேர் போகிறாங்க. 99% பேர் ஏறுற பங்கில் விரட்டி வாங்குகிற ஒரு போக்கு உள்ளவங்களாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பங்கு ஏறுறதே ஒரு காலகட்டத்தில் 99% பேர் அது பின்னாடி ஓடுறதுனால தான். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாங்கினதுனால அந்த பங்கு ஏறுது, அதனால் அது தரமான பங்கு அப்படின்னு. ஆக்சுவலி இது எல்லாமே நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது. பல தருணங்களில் நம்ம ஃபார்மில் இருக்கிற பங்கை தான் வாங்கி பணத்தை இழக்கிறோம். ஆனால் ஒரு கிளாசிக் ஸ்டாக்கை வாங்கி பணத்தை இழக்கவே முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நிறைய கம்பெனிஸ் ரொம்ப ஓவர் வேல்யூடாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஓவர் வேல்யூடு கம்பெனி கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சீப் ஆகும். சீப் ஆகும்போது அதிக விலையில் வாங்கினவனுக்கு ஒரு லாஸ் வரும். பட் பிகாஸ் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனி தொடர்ந்து வளர்ந்து லாப வளர்ச்சியை கொடுத்து மறுபடியும் நிறுவன மதிப்பை ரீகெயின் பண்ணிடும். இதுதான் அந்த கிளாஸ் உள்ள கம்பெனிஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய முதலீட்டு அனுபவம். பட் ஃபார்மில் இருக்கிற கம்பெனி, எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனியாக இருக்காது. நல்ல உதாரணங்கள் உங்களுக்கு ஃபார்மில் இருந்து ஃபார்ம் இழந்த கம்பெனிஸ் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. பந்தன் பேங்க். ஒரு காலகட்டத்தில் இந்த பந்தன்கிற கம்பெனி எவ்வளோ ஹைப் பண்ணப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்கள். என்ன சொன்னாங்க? இவங்க கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கிளாசிக் கம்பெனி. இந்த கம்பெனி குஜராத் ரூரல் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வாங்குறாங்க. யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFC கிட்டேருந்து வாங்குறாங்க. வாங்கி ஹவுசிங்கில் பெரிய கம்பெனியை உருவாக்க போகிறோம், இவங்களுடைய கஸ்டமர்ஸும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் ஆவாங்க அப்படின்னு பயங்கர கதை சொல்லி ஒரு பெரிய ஒரு நிறுவன மதிப்பை உருவாக்குனாங்க. இன்ஃபேக்ட் ஒரு புத்தகம் கூட இந்த பந்தன் பேங்கை பற்றி எழுதப்பட்டது. எழுதியவர் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர். நானே மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த புத்தகத்தை எழுதினார். ஏன்னா அதே நபர் HDFC பேங்கை பற்றியும் ஒரு புக் எழுதியிருக்கார். பாருங்கள், HDFC பேங்கை பற்றியும் புக் எழுதியிருக்காரு, பந்தன் பேங்கை பற்றியும் புக் எழுதியிருக்காரு. பந்தன் பேங்க்குக்கு அவர் அட்வைசராக இருக்கார். இப்போ நீங்கள் இதை ஒரு சாதாரண முதலீட்டாளராக வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இதை பற்றி எழுதின இந்த தரமான நபர் இதை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பை எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பந்தன் பேங்க்குக்கும் அதே மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. என் நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு அந்த மரியாதையை. நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட அந்த குஜராத் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் பந்தன் பேங்க் ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி அதை விற்றுருங்க அப்படின்னு. நோ, இட் இஸ் சச் அ கிரேட் ஸ்டோரி. எனக்கு 50 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதை எப்படி நான் விற்கலாம், அதுவும் இவங்களோட சேரும்போது இன்னும் நல்லா வரும், நான் அந்த CEO மீட் பண்ணேன், இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இந்த கம்பெனி HDFC கிட்ட இருந்த வரைக்கும் அது கிளாஸ் உள்ள கம்பெனியாக இருந்தது. ஆனால் என்னைக்கு அவருக்கு பந்தனாக மாறிச்சோ, இன்றைக்கி அவருக்கு சம்பாதிச்ச பணத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ இதே விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபார்மில் உள்ள பேங்க்ஸ், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஹைப் பண்ணப்பட்ட பேங்க்ஸ் 4-5 இருக்குது. இந்த ஃபார்மில் உள்ள பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, போய்
அவங்கள விட ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்னொரு லெண்டிங் பிஸ்னஸை வாங்குறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸாக தான் இருக்கும் முக்கால்வாசி நேரம், அல்லது என்பிஎஃப்சி ஆரம்பிக்கிறாங்க, அல்லது என்பிஎஃப்சியை வாங்குறாங்க, அல்லது அவங்க இப்போ பண்ணுற பிஸ்னஸோட ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் பர்சனல் ஃபைனான்ஸ் லோனு, கிரெடிட் கார்டு லோனுன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டுக்கு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் நல்ல ஃபார்மில் இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது எல்லாரும் மதிக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வளர்ச்சிக்காக தரக்குறைவான தொழிலை வாங்குறீங்க இல்லை அது செய்கிறீங்க. உங்கள் வளர்ச்சியை அந்த தரக்குறைவான கடன் கொடுக்கும் தொழிலிலிருந்து வருகிறது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் போர்ட்ஃபோலியோ தரங்கெட்டு போகுது. அந்த போர்ட்ஃபோலியோ தரங்கெட்டு போகும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் காட்டக்கூடிய வளர்ச்சி வேகமாக இருக்குது, லாப வளர்ச்சி வேகமாக இருக்குது, இபிஎஸ் வளர்ச்சி வேகமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப். இன்டர்வல் பிளாக் வருது, இன்டர்வல் பிளாக்ல பீக் பி ரேஷியோ இருக்குது. எல்லாரும் இந்த பேங்க் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுனாக்கா, இன்டர்வலுக்கு அப்புறம் கதை டேர்ன் ஆகிடுது. நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியல. 2 ஸ்டேட் கவர்மெண்ட் கடனை வந்து நிர்பந்தித்து வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறான். அப்போ நீங்கள் கடனை கொடுத்துட்டீங்க, திரும்ப கேட்க முடியாது. கடன் திருப்பி வரணும்னா ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறான்னா, ப்ரொவைட் பண்ணணும், வராத கடனுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அவன் உள்ளே வந்து உங்கள் புக்ஸை பார்த்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணு, என்பிஏவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது திடீர்னு பார்த்தா உங்கள் லாப வளர்ச்சி அந்த அளவுக்கு அழகாக இல்லை, ப்ரொவிஷன்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஜிஎன்பிஏ என்று சொல்லக்கூடிய கிராஸ் என்பிஏ அதிகரிக்குது, நெட் என்பிஏ அதிகரிக்குது, மார்க்கெட் நம்பிக்கை எழுந்துருது. அப்போது நீங்கள் முதல்ல அனுபவித்த ஹை வேல்யூவேஷன் வெறும் ஃபார்ம் தான், கிளாஸ் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருது. இப்போ நான் சொன்ன விஷயம் ஏதோ ஒரு வங்கிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை என்பதை இந்த இடத்துல பொறுமையாக தெளிவாக சொல்கிறேன். இதுதான் டெம்ப்ளேட்டு. இதில் எக்கச்சக்க பேர் போய் விடுறானுங்க, சில பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. முக்காவாசி பேருக்கு இது கேடுதான் விளைவிக்குது. ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களின் சிஇஓஸ் அண்ட் போர்ட்ஸ் அதிக வளர்ச்சி காட்டணுன்ற ஒரு அதிக ஆர்வ மிகையால் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் ஒவ்வொருத்தர் வந்து செய்கிறான் புதுசாக. ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் ஒரு ஸ்டாக் வந்து ஹைப் பண்ணி இது ஃபார்மில் இருக்குன்னு நம்ம காட்டுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு சக்கரவியூகம் மாதிரி தான். இந்த மாதிரி பேங்க்ஸ் பண்ணும்போது அவங்க அபிமன்யுவாக தான் ஆறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் விழுந்துடும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பேங்க் வந்து இதே தப்பை செய்வாங்க. நியூ பீப்புள் மேக் ஓல்டு மிஸ்டேக்ஸ். புதுசாக ஒரு சிஇஓ வந்து அதே பேங்க்லேயும் செய்வான், இல்லை இன்னொரு பேங்க்கில் புதுசாக ஒரு சிஇஓ வந்து அதே தப்பை செய்வான். அப்போ எப்போல்லாம் நம்ம தரம் தொழிலில் குறையுதோ அப்போது நிறுவன மதிப்புக்கான நியாயம் செத்துடுது. நிறுவன மதிப்புக்கான நியாயம் செத்து போகும்போது முதலீட்டாளருக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் முதலீடு. இதை சொல்கிறதுக்கு நம்ம வந்து தேவையில்லாத அரசியல், தேவையில்லாத கதை, என்ன தேவையில்லாத பெருமைகள், இதெல்லாம் எதுவுமே பேச தேவையில்லைங்க. இவ்வளவுதான் விஷயம். எப்போவுமே உண்மையை சொல்ல 1 நிமிஷம் தான் ஆகும், பொய் சொல்கிறதுக்கு 5000 வீடியோ ஆகும். இதுதான் முதலீட்டு உலகம். தரம் நிரந்தரம். தரம் எங்கே குறையுதோ அங்கே நீங்கள் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க போகிறீர்கள். எப்போங்கிறதான் கேள்வி. இப்போ என்னுடைய கிரிட்டிசிசம் வங்கித்துறையை பற்றி ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சதில்லை. நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வங்கி தொழில் ரொம்பவும் கஷ்டமான தொழில், ரொம்ப ரிஸ்க் உள்ள தொழில். அதில் பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய பணம் பண்ணும்போது பணத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும், இல்லைனா அந்த பணம் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா அவன் இன்னும் புதுசாக ஆளுக்கு கடன் கொடுத்து அந்த பணத்தை இழந்துருவான். கடன் கொடுக்கக்கூடிய நபர்களின் தரத்தை குறைத்து வளர்ச்சியை காட்டி மேலும் மதிப்பை கூட்டுகிறேன் என்ற ஒரு தேடலில் உங்களுடைய பணத்தை அவன் இழந்துருவான். அப்போ நீங்கள் திரும்பி வந்து பணத்தை அவனுக்கு கொடுக்கணும். தரங்கட்ட நிறுவனுக்கு எவன் பணம் கொடுப்பான்? ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் சில பிரைவேட் ஈக்விட்டி ஆளுங்கள்லாம் வந்து பணம் கொடுப்பாங்க. இங்கேயே நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 2 முறை ஆக்சிஸ் பேங்க்குக்கு பெயின் கேபிட்டல் பணம் கொடுத்தாங்க. ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கு கொடுத்த பணத்தை அவங்க வந்து ப்ராஃபிட்டாக எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்கன்றது வரலாறு, அதுவும் சமீப வரலாறு.
ஸோ இன்றைக்கி இன்னொருத்த வந்து பணம் கொடுக்குறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நாளைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் கூட எவனாவத்த வந்து பணம் கொடுக்கலாம். ஏன் எஸ் பேங்க்குக்கு பணம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க், இவங்கெல்லாம் பணம் கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்க போகிறாங்க. என்ன பெரிய பணம் பார்த்துட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் ஏன் பார்த்தாங்க? ஆர்பிஐ எஸ் பேங்கை ஒரு ஜப்பனீஸ் கம்பெனிக்கு விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தான். ஏன் ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்தான்? இவங்க எல்லாரும் கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ பர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ இதே அளவு ஒரு பிரைவேட் ஈக்விட்டி உதாரணம் நேரடியாகவே சொல்கிறேன். வார்பர்க் பிங்கஸுக்கு ஆர்பிஐ ஹெல்ப் பண்ண வேண்டிய எந்த விதமான கட்டாயமும் இல்லைங்க. இப்போ இந்த வித்தியாசத்தை ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை எஸ்பிஐ, கோட்டக், ஹெச்டிஎஃப்சி ஆர்பிஐ சொல்லி ஈக்விட்டி கேபிட்டல் எஸ் பேங்க்கு கொடுத்தான். வார்பர்க் பிங்கஸ் தானாக கொடுத்தான். ஸோ பெயின் கேபிட்டலும் தானாக கொடுத்தான். ஆர்பிஐ பெயின் கேபிட்டலுக்கு ஹெல்ப் பண்ணல. அதே ட்ரீட்மெண்ட் தான் வார்பர்க்கு கிடைக்கும். அண்ட் வெள்ளக்காரன் செஞ்சான் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஒரு தப்பை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் செய்யலான்னாக்கா உங்களுடைய புரிதல் எந்த அளவில் இருக்குது? அவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும்? அவனுக்கு அந்த பணம் போச்சுன்னா கூட அவன் ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான். உங்களால் பண்ண முடியுமா? என்னால் முடியாது. ஸோ தரம் நிரந்தரம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் நிதி நிறுவனங்களில் தரம் நிரந்தரம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எல்லாருமே நிதி நிறுவனத்தில் தான் காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு உளவியலில் இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு அந்த உளவியலில் அதிக நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருந்தால் நான் அதை மதிக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் தரமான நிதி நிறுவனங்களில் முதலீடு செஞ்சால் அது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவினுடைய முக்கிய அறிவுறுத்தல். இது அறிவுரை கூட இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அறிவுறுத்தல். நீங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஆனால் தொடர்ந்து இந்த களத்தில் நாம் சமூகத்தில் பார்க்கக்கூடிய பல விஷயங்களை சமூக ரீதியாக சமூகத்துக்கு என்ன புரிய வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து பேசுவோம். அப்படி பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பர்மனன்ட் அப்படிங்கிற அந்த உண்மை புரியும். தரம் நிரந்தரம் என்பது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையாக அமையும். அப்படி அமையும் ஒரு பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.